அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அறிவியல் வினா விடைகள் பார்க்க போகிறோம். கடைசியாக நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு 2023 பிப்ரவரி 12 நடந்த காலை மாலை இரு தேர்வுகளில் வினாத்தாள்லேயும் வந்த அறிவியல் வினாக்கள் பார்க்க போகிறோம். இது வந்து மார்னிங்கில் நடந்த எக்ஸாம். கீழ்காணும் எந்த பயன்பாடுகளில் டாப்லர் விளைவு பயன்படுத்தப்படுவதில்லை? இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இப்போ வந்திருக்கிறது வந்து 10 கொஷின் வந்திருக்கு ஃபிசிக்ஸ்லனா, அதில் 9 கொஷின் 9th and 10th தான் வந்திருக்கு. ஸோ டாப்லர் விளைவு எதில் பயன்படுத்தப்படுறதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா, ரேடார் மூலம் அளக்கப்படும் மலைகளின் இருப்பிடம் கண்டுபிடிக்கிறதுலலாம் டாப்லர் விளைவு பயன்படுத்தப்படலை. சுற்றியக்கத்தில் உள்ள துணைக்கோளின் இருப்பிடத்துக்கு பயன்படுது. சோனார் கருவி மூலம் நீர்மூழ்கி கப்பல் இருப்பிடம் பயன்படுது. போக்குவரத்து காவலர் வேகத்தை அளக்கிற அந்த கருவியில் வந்து பயன்படுது. எந்த வெப்பநிலை அளவுகோலில் வெப்பநிலை மதிப்பானது எதிர்குறியாக அமையாது? கெல்வின் அளவுகோலில் மைனஸில் வேல்யூ காமிக்காது. இதுக்கு இன்னொரு பேர் தனித்த அளவுகோல் அப்படின்னு பேர். இது எதில் இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 84 இருக்குது. இந்த சாப்டருக்குள்ளே போனீங்கன்னா கெல்வின் வெப்பநிலையை எப்படி செல்சியஸாக மாற்றுறது, செல்சியஸ் எப்படி கெல்வினாக மாற்றுறது, செல்சியஸ் எப்படி ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதை ஒட்டியே 3ஆம் தேதி நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க ஒரு கொஷின். கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் மூணும் எந்த மெஷர்மெண்ட்டில் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒரு வாயுவின் வாயு மாறிலி, போல்ஸ்மன் மாறிலி, அவகாட்ரோ எண் இவற்றுக்கான தொடர்பு R = NA/KB. இது எங்கன்னு இன்னும் நான் கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் சான்ஸ் இருந்தால் பாருங்கள். புவியில் ஈர்ப்பு மதிப்பு G. புவியில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ m/s. நிலவில் ஈர்ப்பின் மதிப்பு G/6 எனில் நிலவில் ஒளியின் திசைவேகம் அதே தான் வருது, 3 × 10⁸ m/s. ஈர்ப்பு மதிப்பை கொடுத்துட்டு திசைவேகம் கேட்குறாங்க. அதில் என்ன சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரில, அதே தான். டைம் பீரியட் ஆஃப் ஏ சேட்டலைட் விச் இஸ் அட் அ ஹைட் ஆஃப் 500 km ஃப்ரம் த எர்த். கோளின் சுற்றுக்காலம் கண்டுபிடிக்கிறது. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 109 இருக்குது. இது மாதிரி 9th புக்கு 10th புக்கில் எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்கிறது அதுதான். ஃபிசிக்ஸ் லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிங்க் கலர் பாக்ஸஸில் சம்ஸ்லாம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே அப்படியே ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு கிளான்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 2 அல்லது 3 கணக்கு அதுலேருந்து வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து புவியிலிருந்து 500 km உயரத்தில் செயற்கைக்கோள் இருக்குது, அதோட சுற்றுக்காலம் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 95 minutes. இங்கே இருக்கு பாருங்கள் அந்த கணக்கு. 500 km உயரத்தில் செயற்கைக்கோளின் சுற்றுக்காலம். இதுதான் நான் சொல்கிறது. இந்த மாதிரி பிங்க் பாக்ஸஸில் நிறைய சம்ஸ் இருக்குது சயின்ஸை பொறுத்த வரைக்கும். 30 கொஷினில் 9 கொஷின் ஃபிசிக்ஸ்லேருந்து வருது, 8 கெமிஸ்ட்ரிலேருந்து வருது. மீதி இருக்கிறத 7 + 6 7 + 7 இந்த ரேஞ்சில் தான் பாட்னி ஜுவாலஜிலேருந்து வருது. ஸோ கெமிஸ்ட்ரிலேருந்து நிறையவே வருது கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8th 9th 10th மட்டும் பார்த்தா கூட போதும். ஒரு 2 சம்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா ஹெச்சுக்கு அவங்களே வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆருக்கு கொடுத்துருக்குறாங்க, விக்கு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் 95 minutes வந்து கொண்டு வந்திருக்குறாங்க. எதுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதோ அதை மட்டும் நான் காமிக்கிறேன். 2 days ஆகும் எல்லா கொஷினுக்கும் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறதுக்கு. 37 டிகிரி செல்சியஸ் உடல் வெப்பநிலையுடைய மனிதர் ஒருவர் சுவாசிக்கும் போது அவரின் நுரையீரல் 5½ லிட்டர் காற்று வளிமண்டல அழுத்தத்தில் உள்ளே செல்கிறது. மனிதனின் நுரையீரலில் உள்ள ஆக்சிஜன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக. காற்றுல 21% ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஒரு அட்டாமிக் அப்படின்ட்டு 101 kPa கொடுத்துருக்குறாங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அது வந்து 101 kPa கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து இது எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சாலும் கமெண்ட்டில் போடுங்க.
ஏன்னா எப்படி வந்துச்சு நாம் இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதை சார்ந்து வரதை நம்ம கண்டுபிடிக்கலாம். பத்து கிராம் மற்றும் 1 கிலோகிராம் நிறை கொண்ட 2 பொருட்கள் 10 மீட்டர்/செகண்ட் என்ற ஒரே வேகத்தில் செல்கின்றன. அவற்றின் உந்தங்களின் எண் மதிப்பிற்கு இடையே உள்ள தகவு 1:100 ரேஷியோ. இது கிராமு, இது கிலோகிராம். அப்படி கூட நம்ம 10 கிராம் இஸ்டு 1 கிலோகிராம்னா 1000 கிராம்னு போடுவோமா, அப்படி கூட நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கும். இப்போ 10 கிலோகிராம்னா 1000 கிராமு. அப்போது 0 0 கேன்சல் ஆகிடுமா, அப்போ 1:100 வருது. ஆனால் எல்லாத்துக்கும் இது அப்ளிகபிள் ஆகாது. மறைக்கப்பட்ட கைரேகைகளை சில நேரங்களில் எதன் பயன்பாட்டினால் காண முடிகிறது? நின்ஹைட்ரின். கீழ்கண்ட எந்த காரணி எத்தனாலை ஈத்தீனாக மாற்றுகிறது? கான்சென்ட்ரிக் H2SO4 443 கெல்வின் வெப்பநிலையில் எத்தனாலை ஈத்தீனாக மாற்றுகிறது? இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 160வது பேஜ். காங்கோ சிவப்பு சாயம் எந்த வகையை சார்ந்தது? நேரடி சாயம், டைரக்ட் டைஸ். 9th ஸ்டாண்டர்ட் புக்கு பேஜ் நம்பர் 195 இருக்குது. மறைமுக சாயம், தொட்டி சாயம்னா இண்டிகோ. அதே மாதிரி மறைமுக சாயம், அமில சாயம்லாம் இருக்குது அதில். இப்போ இந்த டைம் நேரடி சாயத்தை பற்றி கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வரப்போகிற டைம் என்ன கேட்கலாம்? இண்டிகோ எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம என்ன போடுக்கோம்? அதுக்கு தொட்டி சாயம்னு ஆன்சர் பண்ணுவோம். அப்போ மறைமுக சாயம் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும், அமில சாயம் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். தொழிற்சாலை கழிவுகளில் இருந்து வெளியேறும் நச்சுத்தன்மையுள்ள தனிமம் எது? AS. AS அப்படின்னா ஆர்சனிக். அந்த தனிமத்தோட பேர் ஆர்சனிக். கீழ்கண்டவற்றுள் தாங்கல் கரைசல் எது? NH4OH, NH4Cl. பஃபர் சொல்யூஷன். அல்கீன்களின் ஹைட்ரஜனேற்ற வினைகளில் அல்கீன்களின் பை எலக்ட்ரான்கள் இடைநிலை தனிமங்களின் வெற்று டேஷ் ஆர்பிட்டால்களுடன் பிணைப்பை ஏற்படுத்துகின்றன. டி ஆர்பிட்டால்கள். இதெல்லாம் 9th தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு அட்டாமிக் எப்படி இருக்கும், அதில் புரோட்டான் எங்கே இருக்கும், எலக்ட்ரான் எங்கே இருக்கும், எலக்ட்ரான் எத்தனை ஆர்பிட்டில் இருக்குது, ஒரு ஆர்பிட்லேயும் எலக்ட்ரான் எந்த ஃபார்மேஷனில் இருக்கும், எல்லாமே 9th சயின்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். உலோகங்களை வெட்டுவதற்கும் இணைப்பதற்கும் பயன்படும் வாயு உருளை ஆக்சி அசிட்டிலின். டேஷ் சேர்மம் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலையை கொண்டது. அயனி சேர்மம். சூழின் உடல் குறுக்குவாட்டில் சூழ்காம்பிற்கு செங்குத்தாக அமைந்து காணப்படுவது பிரைமுலேசி. பயிரிடப்படும் கோதுமையின் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக அட்லஸ் 66 என்ற கோதுமை ரகம் கொடுனராக பயன்படுத்தப்பட்டது. இதில் உள்ள சத்து கார்போஹைட்ரேட். A wheat variety Atlas 66 which has been used as a donor for improving cultivated wheat which is rich in carbohydrate. இதில் இப்போ அட்லஸ் 66ன்ற கோதுமையை பற்றி கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி 3ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் ஒரு அரிசியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அரிசியிலே 2-3 டைப்ஸ் சார்ந்த கொஷின்ஸ் பேப்பர் 2ல் நிறைய வந்திருக்கு. பின்வரும் தாவரங்களுள் எவை ஏரன் கைமா செல்களையும் வளர்ச்சி குன்றிய வேர்களையும் கொண்டுள்ளன? டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ், நிலவாழ் தாவரங்கள். ஐடென்டிஃபை த டயக்ராம். கிடைமட்ட சூழ் ஹெமியனாட்ரோபஸ். கிடைமட்ட சூழ். ருமோஹ்ரா அடியாண்டிபார்மிஸ் தாவரத்தின் பொது பெயர் யாது? ருமோஹ்ரா அடியாண்டிபார்மிஸ் அப்படின்னா நெகிழி இலை பெரணி, பிளாஸ்டிக் லீஃப் ஃபர்ன். டேஷில் ஸ்டார்ச் சேமிப்பு உணவாக இருப்பதில்லை. டெரிட்டோஃபைட்டுகளில் ஸ்டார்ச் சேமிப்பு உணவாக இருப்பதில்லை. விதையில்லா கனிகளை உருவாக்க பயன்படும் ஹார்மோன் ஆக்சின். ஒருமுனை நியூரான்கள் காணப்படுவது வளர்கருவின் ஆரம்ப நிலை.
செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலத்தின் அடிப்படையில் சரியானதை கண்டுபிடிக்கவும். இப்போ தோல் செல் ஒவ்வொரு 6 மாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கல்லீரல் செல் ஒவ்வொரு 1000 to 1500 நாட்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இரத்த சிவப்பு செல்கள் 120 நாட்கள்ன்றது தான் சரின்னு சொல்கிறாங்க. சர் ரொனால்ட் ராஸ் மலேரியா ஒட்டுண்ணியை எதில் கண்டறிந்தார்? கொசுவின் மூச்சுக்குழாய், ட்ராக்கியா ஆஃப் மஸ்கிட்டோ. இங்கே தான் வந்து மலேரியா ஒட்டுண்ணியை கண்டுபிடிக்கிறாங்க. யார்? சர் ரொனால்ட் ராஸ். செயலொத்த உறுப்புகள் விரி பரிணாமத்திற்கு வழிகோலுகிறது. இது கூற்று. வௌவால் மற்றும் பறவைகளின் இறக்கைகள் குவி பரிணாமத்திற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். தவறு, கூற்று தவறு, காரணம் சரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுப்போம். வௌவால் மற்றும் பறவைகளின் இறக்கைகள் எதற்கு எடுத்துக்காட்டு? குவி பரிணாமத்திற்கு எடுத்துக்காட்டாக தெரிஞ்சுப்போம். அதிக பால் உற்பத்தி இனமான கரண்ட் ஸ்விஸ் என்பது பிரவுன் ஸ்விஸ் மற்றும் உள்நாட்டு பசு டேஷ் என்பதற்குமான குறுக்கு கலப்பு சாஹிவால். அதாவது பிரன் ஸ்விஸ், பிரவுன் ஸ்விஸ், சாஹிவால் 2 மாடல்லையும் ஹைப்ரிட் பண்ணி தான் கரண்ட் ஸ்விஸ் அப்படிங்கிற அதிக பால் உற்பத்தி தர ஒரு மாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. எம்பைசீமா என்பது நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம். முழு உருவ மீட்பில் உடலின் ஒரு சிறிய துண்டு பகுதியில் இருந்து முழு உடலும் மீண்டும் வளர்கிறது. இது எவ்வகை இழப்பு மீட்டல்? மீண்டும் உருவாக்கல், ரீஸ்டோரேட்டிவ். ஒரு நபர் விபத்துக்குள்ளான பிறகு அவருடைய உடல் சமநிலை மற்றும் தசை இயக்கங்களை இழந்து காணப்படுகிறார். அவர் மூளையின் எப்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கலாம்? செரிப்ளம், சிறுமூளை. இது மார்னிங் நடந்த எக்ஸாம். இப்போ ஆஃப்டர்நூன் நடந்த எக்ஸாம் வந்து பார்த்துடலாம். தடையின்றி கீழே விழும் பொருளின் திசைவேகம் ஒரு வினாடிக்கு எப்படி மாறும்? 9.8 மீட்டர் பர் செகண்ட். ஒளி வாங்கி மற்றும் ஒளிபெருக்கி இவைகளின் செயல்பாட்டு தத்துவம் வந்து மின்காந்த தூண்டல். ஒளி வாங்கி வந்து மின்காந்த தூண்டலின்படியும் ஒளிபெருக்கி அதன் எதிர் விளைவின்படியும் செயல்படுது. 9th ஸ்டாண்டர்ட் புக் பேஜ் நம்பர் 61 இது இருக்குது. Complete the following nuclear reaction by replacing X's. கீழ்கண்ட அணுக்கரு வினையில் Xஇன் மதிப்பு பதிலீடு செய்து நிறைவு செய்கன்னு கேட்குறாங்க. இது வந்து ஆல்ஃபா பீட்டா காமா சிதைவு. அந்தது 10th புக்கில் பேஜ் நம்பர் 76 இருக்குது. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா H24 வரும், ஹீலியம். இந்த ட்ரிப்பு இது வந்திருக்குன்னா அதே மாதிரி பீட்டாவும் கேட்டிருக்காங்க. 3ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் பீட்டா சிதைவுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. காமா சிதைவில் பார்த்தோம்னா ஆற்றல் மாறுமே தவிர அணு எண்ணும் நிறை எண்ணும் மாறாது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று இந்த டைம் கண்டிப்பாக வரும். பரப்பு இழுவிசை, விசை, உந்து விசை, மிதப்பு விசை. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் செங்குத்து விசை, திரவங்களின் புறப்பரப்பின் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை, பொருட்களை தள்ளுதல் அல்லது இழுத்தல், மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை. இது வந்து 8th புக்கில் இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. இதை அப்படியே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. பரப்பு இழு விசைனா இது வருது. விசைனாலே நமக்கு தெரியும். உந்து விசைனா இது. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மேலே வரத்துக்கு நம்ம உந்தி உந்தி வருவோம்ல, அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். மிதப்பு இது. கிடைமட்டமாக உள்ள நுண்குழாயின் வழியே ஒரு திரவம் சீராக பாயும் போது நுண்குழாயிலிருந்து ஒரு நொடியில் வெளியேறும் திரவத்தின் பருமன் கீழ்கண்ட எதனை சார்ந்தது? இது ஒரு டெஃபினேஷன் மாதிரி இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து திரவத்தின் பாகியல் எண், குழாயின் ஆரம் இரண்டையும் சார்ந்தது. 2A மின்னோட்டம் முதலில் 120 ஓம் மின்தடை வழியாகவும் பின்னர் 240 ஓம் மின்தடை வழியாகவும் பாய்கிறது எனில் அம்மின்தடையாக்கி முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடுகளின் விகிதம் என்ன? இதுதான் மின்னழுத்த வேறுபாடு.
120 240 1:2. ஆப்ஷன் டி 1:2. இது வந்து நிறைய ஃபார்முலா இருக்குது. மின்னோட்டம், மின்தடை, மின்னழுத்த வேறுபாடு மூணுத்துக்குமே ஃபார்முலா இருக்குது. 10th இருக்குது இந்த கொஷின். காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறைவதற்கான காரணம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், மின்கலத்தின் அகமின்தடை. கிராஃபைட்டின் மின்கடத்து திறனுக்கு காரணமான எலக்ட்ரான் எது? இனக்கலப்பில் ஈடுபடாத 2p ஆர்பிட்டாலில் உள்ள 4வது எலக்ட்ரான். நீல விட்ரியால் என அழைக்கப்படுவது மயில் துத்தம், காப்பர் சல்பேட், CuSO4. இது 2 கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. இதே சேம் நீல விட்ரியால் என்பது எதுன்னு இதுலேயும் கேட்டிருக்கிறாங்க, இன்னொரு நாள் நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய சேர்மங்களுக்கு நிறைய நிக்நேம்ஸ்லாம் இருக்குது புக்கில். இந்த 10th பேஜ் நம்பர் 27 இருக்குது இந்த கொஷின். கால்சியம் அணுவின் இணைவிரன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2. KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இல் மேங்கனீசின் ஆக்சிஜனேற்ற எண் என்ன? +7. சோதனை மூலம் கண்டறியப்பட்ட ஹைட்ரஜன் அணுக்கருக்களுக்கு இடையேயான தூரம் 0.74. ஹைட்ரஜன் அணுவின் சகப்பிணைப்பு ஆரம் என்பது 0.37. இது எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரில, ஏன்னு சொல்லிப்போம், புக்கை ரெஃபர் பண்ணால் தான் தெரியும். அப்போ இது கொடுத்துட்டு இது வருதுன்னா இங்கே ஏதாவது ஒரு ஃபார்முலாவோ இல்லை ஏதோ சம்திங் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பின் வருவனவற்றுள் எது கார்பாக்சில் நீக்க காரணி? NaOH, CaO, சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஆக்சைடு. நீர் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் நீர் சுத்திகரிப்பு முறைகளின் பல்வேறு படிநிலைகளின் வரிசை. முதல்ல வீழ்படி வாக்குறாங்க, அப்புறம் வடிகட்டுறாங்க, அப்புறம் நுண்ணுயிர் நீக்கம் செய்கிறாங்க. வன்காரத்தை தேர்ந்தெடுக்கவும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH, அதான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. கருமிலையில் ஃபைபரின் என்ற ஆல்கலாய்டு காணப்படுகிறது. காரணம், கருமிளகானது மருந்துகளின் உயிர்ப்பு உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது. கூற்று சரிதான், ஆனால் அதுக்கான காரணம் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கருமிலையில் ஒரு ஆல்கலாய்டு இருக்குது, அதோட பேர் ஃபைபரின். கீழ்கண்ட எந்த செல் உறுப்பு தாவர செல்லில் காணப்படுவது இல்லை? உட்கரு. முழு ஒட்டுண்ணி தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு வாண்டா. இதெல்லாம் நம்ம படித்தது தான். பார்த்தோன்னா இது செல், இது வாட்டர், இது செல். எக்ஸ் மற்றும் ஒய் என்பது வேரின் புறணி செல்களில் நீர் செல்லும் பாதையை குறிப்பிடுகிறது. இங்கு எக்ஸ் மற்றும் ஒய் குறிப்பிடுவது, எக்ஸ் வந்து சவுடு பரவல், ஒய் வந்து பரவல். இது வழியாக அப்படியே போகிறது சவுடு பரவல், அந்த கேப்பில் போகிறது பரவல். காஸ்மோரியன் பட்டையின் பணி மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சுவது. டிவி 29, சொனாரோ 64, அட்டாமீட்டர் 2 முறையே குறிப்பிடுவது கோதுமை, நெல், தேயிலை ரகங்கள். இது வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி அரிசி, இதோ நெல் வந்திருக்கா, நெல் வெரைட்டி, அரிசி வெரைட்டி, கோதுமை வெரைட்டி எல்லாமே வருது. கீழ்கண்டவற்றில் தவறான தழை உரம் எது? இண்டிகோஃபெரா டிங்டோரியா. மிச்செல்லாம் சரியான தழை உரம் தான். குரோடலேரியா ஜன்சியே, டெஃப்ரோஷியா பெர்பியூரியா, அக்கலைஃபா இண்டிகா, அதெல்லாம் வந்து தழை உரம். ஆனால் இது தவறான தழை உரம். இரட்டைப்பாதல் கவையின் மேலே உள்ள இரட்டை சுருளை பிரிக்கும் நொதி.
டொஃபாசேசோமரஸ், டோபஜசோமரஸ். இது ஒரு நொதி. உடல் சிலிர்ப்புகளை ஏற்படுத்தும் முடிகளின் வேர்களில் காணப்படும் தசை அரக்டார் தசை. உடல் சிலிர்ப்புகளை ஏற்படுத்தும் முடிகளின் வேர்களில் காணப்படும் தசை அரக்டார் தசை. பின்வரும் மண்புழுக்களில் எது மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தப்படவில்லை? பெரிட்டிமா பெடிடா. இது மண்புழு பற்றி இந்த கொஷின் வந்திருக்கா. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா, உடற்குழி உடைய விலங்கு உயிரினம் எதுன்னு கேட்டாங்க. அதுவும் மண்புழு தான் வந்துச்சு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பெரிட்டிமா பெடிடான்ற மண்புழு வந்து உரம் தயாரிக்க பயன்படுத்த மாட்டாங்க. இரத்த தட்டுக்கள் கீழ்கண்ட ஒரு சிறப்பு செல்களால் உருவாக்கப்படுகிறது. கஃபர் செல்ஸ். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். புஃபோனிக் பிளேக், எர்ஷினேசியா பெஸ்டிஸ், இதான் வந்து சரியான இணைன்னு சொல்கிறாங்க. ஒரு இதய சுழற்சியின் போது ஏற்படும் நிகழ்வுகளின் கால அளவு முறையே ஏட்ரியல் சிஸ்டோல் 3 வினாடி, அதாவது புள்ளி 3 வினாடி, வென்டிகுலார் சிஸ்டோல் புள்ளி 1 வினாடி, வென்டிகுலார் டயஸ்டோல் புள்ளி 4 வினாடி. இதான் வந்து ஒரு இதய சுழற்சி. சிஸ்டோல் அப்புறம் தான் டயஸ்டோல். ஏட்ரியல், வென்ட்ரிகுலார். 6 சமச்சீர் தன்மை கொண்ட விலங்கின தொகுதி எது? குழியுடலிகள், முட்தொலிகள். நான் இப்போ சொன்னேன்னா அதே மாதிரி வந்துச்சு பாருங்கள். இந்த சாப்டர்லேருந்து ஒன்று வருது. அதே மாதிரி கணவாய் மீன் கொடுத்து அது என்ன இதில் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து 6 சமச்சீர் தன்மை கொண்ட விலங்கின தொகுதி குழியுடலிகள், முட்தோலிகள். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ப்ராஸ்டேட், செமினல், ஸ்கீன்ஸ் சுரப்பி எல்லாம் ஒரு செட்டு. இதில் பொருந்தாதது கௌப்பர் சுரப்பி. ஸோ இது வந்து 12ஆம் தேதி நடந்தது, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன். இப்போ சயின்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து சயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு ரிவிஷன் மாதிரி போடுறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.